மரத்து பக்கத்தில் போய் நின்று இயேசு வர்றாரு. அவரை எப்படியாவது பார்க்கணுன்னு விரும்புகிறார். பார்க்கணுன்னு விரும்புகிறப்போ அவருக்குள்ளே நானபடியால் அவரால் பார்க்க முடியாதுங்கிற நிலைமை வரப்போ ஒரு விசுவாசத்தோடு அந்த மரத்தில் ஏறுறாரு. அந்த மரத்தில் ஏறுறப்போ அந்த மரத்தில் இருந்து அவர் பார்க்குறார். அப்படி விசுவாசத்தை பார்க்கிறார். வேதம் சொல்லுது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம் என்று வேதம் சொல்லுது. விசுவாசனுடைய ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீ விசுவாசித்தால் எவைகளை கேட்டாலும் அவைகளை நான் தருவேங்கிறார். இதுதான் ஃபெய்த்து. 1 கொரிந்தியர் 13 சொல்கிறப்போ விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 நிலைத்திருக்கிறது. அப்போ ஃபெய்த், ஹோப் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. விசுவாசத்தோடு, ஏன்னா விசுவாசத்தோடு யாரெல்லாம் பார்த்தார்களோ அவளுக்கு விடுதலை. அந்த விசுவாசத்தோடு அவர் ஏறி பார்க்குறப்போ அங்கே ஜீசஸ் என்ன சொல்கிறாங்க, நீ இறங்கி வாப்பா, நான் வீட்டில் தங்க போகிறேன். அப்படி விசுவாசத்தை பார்த்து அவன் பாவியான மனிதனா, நல்லவனா, ஞானஸ்தானம் வாங்கியிருக்கானா. இப்போ நம்ம திருமணம் நடக்க போது குருவானட்ட போய் எங்கள் பையனுக்கு திருமணம் பண்ண போகிறோம், நீங்கள் திருமணம் பண்ணி வைங்கன்னு கேட்குறோம். அவர் கேட்பார், ஃபஸ்ட்டு உங்கள் பையன் ஞானஸ்தானம் வாங்கிட்டானா, ஞானஸ்தானம் வாங்கியிருக்காரா, கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கிறாரா, திருச்சபையில் மெம்பர்ஷிப் இருக்கா, திருச்சபையில் இந்த ஜனவரியோ பிப்ரவரியோ மார்ச் ஏதோ மாதத்துக்குள்ளே மெம்பர்ஷிப் கட்டியிருக்கணும். ஆனால் இயேசு மெம்பர்ஷிப்பும் கேட்கல, கன்ஃபர்மேஷன் கேட்கல, ஞானஸ்தானம் கேட்கல. ராணி ஐயரம்மா மாதிரி எனக்கு இந்த அம்மா மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் எங்கள் ஊர் பக்கத்து கிராமம். அந்த ஃபேமிலிக்கு என்கிட்ட தான் எல்லாத்துக்கும் ஓடி வருவாங்க. ஆனால் என்கிட்ட ஐயரம்மாவுக்கு இருக்கிற பவர் என்கிட்ட இல்லை. அவங்க கையெழுத்து போட்டால் சொல்லுவேன், நான் கையெழுத்து போட்டால் சொல்லாது. அவங்க அங்கே போய் அந்த ஐயர்கிட்ட கேட்குறப்ப அவங்க சொந்த கிராமம், 3 தலைமுறையாக கிறிஸ்தவர்கள். உங்கள் பொண்ணுக்கு ஞானஸ்தான சர்டிஃபிகேட் இருக்கா? அவங்க அப்பா ஆர்சி கிறிஸ்டின்னு, இந்த அம்மா சிஎஸ்ஐ கிறிஸ்டின்னு. எல்லா சர்வீஸுக்கும் வருவாங்க. உங்களுக்கு ஞானஸ்தான சர்டிஃபிகேட் இருக்கா, பேப்டிசம் சர்டிஃபிகேட் இருக்கா, கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் இருக்கா? அதனால் அந்த பிள்ளைகளை அவங்க 2மே எடுக்கலை. பிறகு குடுக்குன்னு சென்னைக்கு ஓடி வர்றாங்க. அந்த ஐயர், நீ இங்கே மெம்பர் இல்லை, உங்கள் அப்பா ஆர்சி, நீ ஆர்சியில் போய் கேட்டால் ஆர்சி ஃபாதர் சொல்கிறாரு தர முடியாது போடான்ட்டார். இங்கே வந்து கேட்டார். எங்கள் ஐயர் கொஞ்சம் அந்த ஐயரம்மாவுக்கு கொஞ்சம் சீனியரு, அவர் கொடுத்துட்டார் ஞானஸ்தானம். இப்போ கன்ஃபர்மேஷன் வேணும். எங்கே கன்ஃபர்மேஷன்? எங்கேயோ ஒரு இடத்துல கன்ஃபர்மேஷன். அந்த ஐயரை அழைக்க விடுறார். அப்புறம் உடனே நான் ஒரு 2 நிமிஷத்தில் எங்கெல்லாம் பக்கத்தில் கன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நெட்டில் போடுற மாதிரி போட்டு பார்த்துட்டேன். ரொம்ப ஐயரம்மாவோட க்ளோஸ் திக்கு ஃப்ரெண்டு எனக்கு அவர். அவர்கிட்ட, ஐயா கொடுங்க, நீங்கள் அனுப்புங்கண்ணே, நான் கொடுத்துட்றேன்ட்டார். நீ சொல்கிறப்ப நான் கொடுக்கலாம், அவ்வளோதான், வேஸ்ட்டு, நான் கொடுத்துறேன்ட்டார். ஆனால் அவங்க போனால் நீ ஐயர் லெட்டர் இல்லாமல் உள்ளே வரான்ட்டார். ஐயர் லெட்டர் இல்லாமல் உள்ளே வராதா கன்ஃபர்மேஷனுக்கு? அப்புறம் லெட்ரு கொண்டு வந்த பிறகு அவர் கொடுக்கல, நேற்று சட்டையை ஊற்றுருவாரா? இருந்தாலும் நான் வேறு வழி இல்லை. இது உலக பிரகாரமாக செத்து போனால் பாடி அடக்கிறதுக்கு என்ன கேட்காங்க, மெம்பர்ஷிப் இருக்கா? ஒருத்தர் செத்து போனார், ஒரு மிலிட்ரிக்கு போனவர். செத்து போன பிறகு அவர் ஃப்ரெண்டெல்லாம் கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் பண்ணால் தான் அவர் பரலோகத்துக்கு போவார். செத்தவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் பாடி எங்கே வச்சு இவர் முகத்தை பார்த்துருக்காரு, காலுங்க நீட்டிருக்கு. நம்ம உட்காந்து 4.5 மணி நேரம் 8.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒருத்தர் சார் பிரேதத்தை வச்சுட்டு என்னடா பேசுகிறீங்க, போங்கடா டேய், சீக்கிரம் முடிங்கடா. அந்த பெட்டிகா சர்ச் போனால் வீட்டில் ஒரு 3.5 மணி நேரம் மெசேஜ், சர்ச்சில் ஒரு 4.5 மணி நேரம் மெசேஜ், கல்லறையில் ஒரு 5.5 மணி நேரம் மெசேஜ். காலையில் 8 மணிக்கு இறந்து சாயங்காலம் தான் முடிப்பாங்க மெசேஜை. செத்து போன பாடியை வச்சு மாடியில் ஸ்மெல்லு வந்துடும். வேறு எவன்ட்டையும் மைக்கையும் கொடுக்க மாட்டான் பெட்டிகா சர்ச்சுக்காரன். பெரிய ஒஸ்ட் அது. எஞ்சி போயிடுவான் எல்லோரும். அவங்க இதேமாதிரி செத்து போனார். அந்த போன இடத்துல இறந்து போனார். இறந்து போன பிறகு சரி ஐயரம்மா மாதிரி ஒருத்தர் போய், ஐயா எங்கள் ஃப்ரெண்டு இறந்துட்டார், மிலிட்ரியில் வந்தவர், கொஞ்சம் அடக்கம் பண்ணுங்க. இவங்க கொஞ்சம் இறக்கம் உள்ளவங்க, கொஞ்சம் ஆரம்ப காலத்துலேருந்து கஷ்டத்துலேருந்து வந்தவங்க, வேதனையில் இருந்தவங்க. சரி அடக்கம் பண்ணிடுறேன்னு அந்த செக்ரட்டரி இந்த உட்காந்துருக்கார். இவர் செக்ரட்டரியாக வேறு யாரும் செக்ரட்டரியாக தெரில. செக்ரட்டரி ட்ரெஸ்ஸிட்ட போய், ஐயா அடக்கம், எங்கள் கல்லறையில் இடம் தரணும், போடா இடம் இல்லைன்ட்டார். எங்கள் கல்லறையில் இடம் இல்லை, தர முடியாது. இன்னும் அவங்க அப்பா அப்படி சொத்தை கொடுக்க மாதிரி 3க்கு 3 6 மாதத்தில் திருப்பி வரப்போது இன்னொரு பாடியை வச்சுட்டு போகலாம். மனுஷன் இப்படி தான் இருக்குது. நம்ம தான் அன்பை பற்றி பேசுகிறோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் எது இன்னைக்கு சேரிட்டி, லவ், அன்பு கிடையாது, தர முடியாதுன்ட்டாங்க. அந்த ஐயர் கொஞ்சம் திங்க் பண்ணார், கொஞ்சம் யோசனை பண்ணுறவர். உனக்கு அடக்கம் தானே பண்ணோம், வா. காம்பவுண்டுக்கு வெளியே அடக்கம் பண்ணிட்டார். கவர்மெண்ட் இடத்துல அடக்கம் பண்ணிட்டு போயிட்டார். என்னையா இருப்பா, அவன் பரலோகத்துக்கு அவன் கவலைப்படாத, நான் பார்க்குறேன்ட்டார். 3 நாள் கழித்து
பால் இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால், 3 நாள் கழிச்சு பால் ஊற்ற வந்தால் காம்பவுண்டு அந்த பாடிக்கு அங்குடி இருக்குது, காம்பவுண்டு தள்ளி போயிடுச்சு. என்னன்னு கேட்டார் ஐயர் அந்த வந்தவங்க கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, கல்லறைக்குள்ளே இடம் தரதான் அவங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் இடத்த விரிவாக்க எனக்கு அதிகாரம் இருக்குல்ல. இதுதான் மனித வாழ்வு. அந்த பொண்ணுக்கு பாருங்கள், அவன் கொடுக்கல. இதுதான் உலக அமைப்பு. இதெல்லாம் பரிசுத்தம் இல்லை, இதெல்லாம் பரிசுத்தம் போக முடியாது. நீங்கள் பரலோகத்துக்கு போய் வாசலில் நிற்கிறப்போ ஞானஸ்தானம் வாங்கியிருக்கியா, கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் இருக்கியா, சிஎஸ்சி சர்ச்சில் மெம்பர்ஷிப் கட்டியிருக்கியா, இதெல்லாம் கேட்குறானா? கேட்குறது இல்லை. அவர் கேட்டார். மத்தேயு 25 3 பகுதியாக பிரித்து முதல் பகுதி ரெடியாரு. இப்போ நான் ஒரு பையன் என் கூட வந்து ஆட்டோ பையன் ஒரு சுற்றிட்டான், இல்லை 10 நிமிஷத்துக்கு முன்னால் வந்திருப்பேன். சிக்னல் வந்து 85 நிமிஷம் நிற்கிது. அந்த சிக்னல் 85 நிமிஷம் நிற்கிது. நான் வர்றப்போ அது எவ்வளோ நேரம் நிற்கிது எனக்கு தெரியல. ஆனால் ஆயத்தமாக இருக்கணும். அவன் போட்டோன்னா டக்குன்னு வண்டியை மூவ், அதுதான் ஆயத்தம். மத்தேயு 25 ஃபஸ்ட்டு. செகண்டு கொடுத்த பணி. எனக்கு கொடுத்த நான் பணியில் நல்லா இருக்கேனா, எனக்கு கொடுத்த ஊழியத்தின் பதிலாக சரியாக இருக்கேன். காலைல 4:30 மணிக்கு எழுந்தேன், 5 மணி ஒரு சர்வீஸ் போனேன், ராத்திரி 3 மணி நேரம் தான் தூங்கினேன். ரொம்ப தூரம் ஒரு மினிஸ்ட்ரி போயிட்டு வந்தேன். என் ஒய்ஃபு கூட வராதுன்ட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ஆவியான 4 நாள் தான் காலையில் சர்வீஸ் போகிறோம். இருமா, அதுக்கப்புறம் நான் அடுத்த வருஷம் இருக்கேனா என்னன்னு தெரியல, அதனால் எழுந்து என் கோயில் என் இல்லத்துக்கு வாடான்ட்டார் ஆண்டவர். எனக்கு ஒரு புதிய தெம்பை கொடுத்துட்டார். சர்ச்சுக்கு போனேன், அப்புறம் வந்தேன், என் வாக்கிங்லாம் முடித்தேன். இடையில 1 ஹவர் தூங்கினேன். இப்போ கூட ஃபேக்ட்ரியில் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து குடுக்குன்னு ஓடி வரேன். கொடுத்த வேலையில் என்ன இருக்கணும்? 5 10 ஆக்கணும், உத்தமும் உண்மை இவ்வளோ ஊழியனுங்கிறார். சோம்பேறி பையில பார்த்து எங்கே போட்டுனார்? ஒரு தாளந்து வச்சுருக்கோன்னே. சர்ச்சுக்கு ஆரம்பிச்சிருவாங்க, வளராது, வளர்ச்சி இருக்காது. ஊழியத்துக்கு வந்துடுவாங்க, ஏதோ சர்வீஸ் 2 மணி நேரம் நடத்தணும், போதும் போ, 100 சட்டம் பேசி வெட்டி விட்டுறவங்க ஒரு லெட்ரு கொடுக்க. இதெல்லாம் இல்லை. அவங்கள காப்பாற்றுறதுக்கு என்ன வழி இருக்குது? அதுதான் கொடுத்த வேலை. ஆண்டவர் அன்புள்ளவர். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் அன்புள்ளவர் தான். ஆனால் அன்புள்ள ஆண்டவர் வேலை செய்யாதவனை பார்த்து என்ன சொன்னார்? அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வர்றப்ப என்ன பண்ணுறாரு? தூக்கி அவனை ஜெயிலில் போடுறாங்கிறார், அவனை தூக்கி நெருப்பில் போடுறாங்கிறார். வேலை செய்ய சோம்பேறி போய் அடிடா உதடாங்கிறார். இதுதான் ஆண்டவர். 3வது பரலோகத்துக்கு போகும்போது அந்த மத்தேயு 25 3வது ஸ்டெப்பு பரலோகத்துக்கு போகும்போது என்ன சொல்கிறாரு? லெஃப்ட் ரைட்டுங்கிறார். பிளஸ் ஃப்ரம் லார்ட். இவர் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், இவங்க டெவில்ங்கிறார். எதுக்குன்னா நான் 6 காரியங்கள் சொல்கிறார். தாகமாயிருந்தேன், பசியாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் காவலில் இழைக்கப்பட்டிருந்தேன், வியாதியாயிருந்தேனை பார்க்க வந்தீர்களா? ஞானஸ்தானம் வாங்கினேன்னு அவர் கேட்கல. பரிசுத்தம் படுத்துவது என்பது, கிறிஸ்தவம் என்பது நாம் பிறருக்கு நம்முடைய சேவை, பரிசுத்த வாழ்வு. தவறு பண்ணுறவன் சகையை வந்து தந்த தவறு, அதே நேரத்தில் அவர்கிட்ட என்ன இருந்தது? கொடுக்குற தன்மை இருந்துச்சு. இயேசு கூப்பிட்டு நீ வீட்டுக்கு வா, உன் வீட்டில் தங்குறப்போ அவர் ஜாலியாக இயேசுவின் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறார். பெரிய ஜனக்கூட்டம். ஒரு சிலர் போயிருப்பீங்க, ஆண்டவர் எனக்கு போகிறதுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கிருபை செய்தார். நடு ரோட்டில் அந்த அத்திமரம், 3 ஜங்ஷன், அது ஒரு ஜங்ஷன், அது நடு ரோட்டில் அத்திமரம். ஆனால் இயேசு கையை பிடிச்சி இயேசு போகிறார். நீ வரி வாங்குறவன், நீ அநியாயமாக வாங்குறவன். எங்கள் யோவான்ஸ்தானத்தை ஞானஸ்தானம் வாங்கினா யோவான்ஸ்தானம் கேட்குற ஞானஸ்தானம் நாங்கள் கொடுக்கணும். ஞானஸ்தானம் கொடுப்பதுக்கு என்ன செய்யணும்னா 3 காரியங்கள் சொல்ல. பொய் கேஸ் போடக்கூடாது, உங்களுக்கு என்ன சொல்லிக்கீங்களோ அதை வாங்குங்க, ஒரு ஆடை இருந்தால் 2வது ஆடையை எடுத்து கொடுத்துருங்க, இவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்கிறேன். ஞானஸ்தானம் வாங்க முன்னே ஞானஸ்தானம் வாங்கினா பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லலை. அதனால் அங்கே அதே சகை என்ன சொல்கிறார்? அங்கே இருக்க மக்கள் அவரை கேவலமாக பேசுகிறப்போ, அவருடைய கேரக்டரை சொல்கிறப்போ மக்கள் இவன் இப்படிப்பட்ட ஆள். ஏன்னா நம்ம திருச்சபைக்குள்ளே வந்தோடனே ஒரு பரிசுத்தவனாய் மாறின பிறகு, ஆண்டுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு வெளி உலகம் என்ன சொல்லுதுன்னா சரியில்லை. ஒரு 8 மணிக்கு கரெக்டாக மணி அடிக்கும், 9 மணிக்கு மணி அடிக்கும், வசனம் சொல்லும். கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் ஒருத்தர் நடந்து போகிறார், செக்ரட்டரி. அவர் செக்ரட்டரியோ ட்ரெஷரரோ மூப்பரோ திருச்சபையின் ஃபவுண்டரோ யாரோ ஒருத்தர். நான் அந்த பூ விற்கிற அம்மா கேட்குது, ஏன்பா டைம் சரியாக அடிக்கலை, லேட்டாக அடிக்குது, சர்வீஸ் முடிஞ்சோன்னு சண்டை சத்தம் கேட்குதப்பா, என்னப்பா அது அடிபடிலாம் நடக்க? மக்கள் எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்குது. கிறிஸ்துவத்துக்குள்ள வந்து பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டும் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் அவர்கள் நல்லவர்கள். இஸ் எ குட் பீப்புள். ஹோலி ஸ்பிரிட் அவங்ககிட்ட இருந்துச்சு, விசுவாசத்தில் நிறைத்திருந்தார்கள். அதுதான் அந்தியோகில் ஒரு கிறிஸ்தவர்கள் பெயர். அப்போஸ்தலர் 11:24 சொல்கிறார்,
அவள் கிறிஸ்துவ என்று பெயர் வந்தது நோக்கமே அவர்கள் நல்லவர்களும் பரிசுத்தாவின் வல்லமினாலும் விசுவாசத்தால் நிறைந்திருந்தார்கள். மக்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு தான் சகையை நின்று சொல்கிறார். மக்கள்லாம் திட்டினோடனே உடனே சகைக்கு பாவம் பண்ணி நிச்சயத்தாங்க வாங்குறார். அதுதான் ஞானஸ்தானம், அதுதான் பரிசுத்தம். நான் யார்ட்டையாவது அநியாயம் வாங்கினா 4 மடங்கு திரும்ப கொடுக்குறேன். என் சொத்துக்களில் சரிபாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். இந்த வீட்டுக்கும் ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் குமாரன், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு சபையை ஸ்தாபிக்க வரல. திருநெல்வேலியில் எல்சிஎஃப், திருநெல்வேலி தூத்துக்குடி எல்சிஎஃப் லோக்கல் சர்ச் ஃபண்டு, சென்னையில் பில்டிங் ஃபண்டு, ரெண்டும் ஒரே ஃபண்டு தான். இதில் எத்தனை கோடி வைக்கிறோங்கிறது இல்லை, எவ்வளோ பேருக்கு உதவி செய்யுங்கிறதா முக்கியம். இப்போ இவர் ட்ரெஸரரு, செக்ரட்டரி, இவர் நல்ல மனுஷன், செலவு பண்ண மாட்டார். இவர் டீயில் குடிப்பார் காசு, இவர் சேர்த்து வச்சுருப்பார். என்னை மாதிரி ஒரு வீணாக பண்ண வருவான், அவன் செலவு பண்ணிட்டு போயிடுவான் எல்லாத்தையும். ஆனால் நீ இருக்கிறப்ப நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணி சேர்த்து வைக்காத கோடி கணக்கில்ங்கிற. ஒரு சர்ச்சை செலவு பண்ண 60 லட்ச ரூபா எஸ்டிமேட் கொடுத்தாங்க. 1.5 கோடி வச்சுருந்தாங்க. சென்னை பேராயத்தில் 1.5 கோடி வச்சுருந்தாங்க. பேராயத்தை போய், ஐயா எங்கள் சர்ச்சு நாங்கள் ரெனோவேஷன் பண்ண போகிறோம், 200 வருஷம் ஆகிட்டு ஒழுகுது, நல்லா இல்லை, எங்களுக்கு 60 லட்சம் நாங்கள் எங்கள் அக்கௌண்ட்டில் எடுக்க போகிறோம். அவர் சொன்னார், உன் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க உனக்கு ரைட்டு கிடையாதுன்ட்டார். பில்டிங் ஃபண்ட்லேருந்து எடுக்க யாருக்கு ரைட் இல்லை, கலெக்ஷன் பண்ணி கட்டுறான்ட்டார். அவங்க வச்சுருந்தாங்க 1.5 கோடி எவ்வளவோ, அது 65 லட்சம் எடுக்க விடலை, எடுக்க முடியாது. தைரியமாக யூனிட்டி இருந்தால் மேலே போகாமல் கீழே முடிச்சிடணும், எடுத்துக்கணும். யூனிட்டி இருந்தால் தான் செய்ய முடியும். மொட்டை பெட்டிஷன் போடுவான். அப்போ தான் வில்லங்க ஐயருக்கு வண்டி போகாத இடத்துக்கு மாற்றி விட்ருவாங்க. அனுபவிக்கிறார் ஐயர் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நீ உங்கள் காலத்திலே ஒரு கோயில் கட்டுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. இன்றைக்கி எவ்வளோ மக்கள் சர்ச்சில், சென்னை பேராயத்தில் மரத்துக்கு கீழே ஆராதிக்கிறாங்க. சர்ச் இல்லை. நான் இந்த இந்த ஐயருக்கு ஐடியா சொன்னேன். ஐயர் ஒய்ஃப் தான் இன்சார்ஜ் மாதிரி. ஐயர் பேச மாட்டார். அவர், ஏம்மா நான் ஒரு ஐடியா தரேன், உங்கள் ஊரில் பள்ளிப்பட்டில் சர்ச்சு கட்டணுங்கிறீங்க, 30 லட்சத்துக்கு சர்ச்சு கட்டுறோம், நாங்கள் ஒரு 40 லட்சம் எடுத்துக்கிறோம், போய் பெர்மிஷன் கேட்போமா பிஷப் தந்துருவாருன்னு. அதான் அந்த கமிட்டி விடலை. பொதுவாக அதே ஐயர் எங்கள் கோயிலில் இருக்கிறப்போ 12 லட்சம் பிளாங்க் செக் என்கிட்ட கொடுத்தா, நீ எவ்வளோ நாளும் எழுதிக்கோன்ட்டார் அக்கௌண்ட்டில். ஒரு கோயிலுக்கு இடத்த வாங்க போகிறோம் 80 லட்சத்துக்கு, மாத்தூர் சர்ச்சுக்கு 80 லட்சம் இடம் வாங்க போகிறோம், ஒரு 12 லட்சம் எங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது மெயின் லைனில், மெயின் சர்ச்சில். அந்த ஐயர் பிஷப்கிட்ட கேட்க, என்னையா பிஷப்புன்னேன், சரி நீ சொல்கிற நான் கையெழுத்து போட்டு தரேன், கையெழுத்து போட்டு என்னை பிளாங்க் செக்காக தந்துட்டார். இருக்கிற வரை நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும். அதுதான் பரிசுத்தம். அப்படிப்பட்ட அழைப்பு, அதுதான் பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது, ஒருத்தர் குற்றாலத்துக்கு வந்தார், கருப்பாக இருந்தார், ஒரு மிஷினர் ரொம்ப கருப்பு, 12 தடவை சோப்பு போட்டார், எப்படியாவது வெள்ளையாயிரலான்னு. நான் சொன்னேன், ஒரு செங்கல் எடுத்த கையில் தேயிடா வெள்ளையாயிருவேன்னு. குற்றாலத்தில் குளித்தார், எங்கள் ஊர் குற்றாலம். பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்வு தான் பரிசுத்தம். அந்த பரிசுத்த வாழ்வு நம்ம ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் கொடுப்பதான் பரிசுத்தம். ஒருவேளை அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சகை சொன்னார், என் சொத்துக்களில் சரிபாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். அதுதான் ஹோலினஸ், அதுதான் பரிசுத்தம். எந்த மனிதன் தன் வாழ்வில் அர்ப்பணிப்போடு கொடுக்கிறானோ அந்த மனிதனை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவர். நேற்று தங்கங்மாலினியில் பேசி முடிஞ்சோடனே காலைல 7 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறேன், ஐயா 2 சைல்டு சப்போர்ட் தர்றேன், ஒவ்வொரு மாதமும் 1500 2 சைல்டுக்கு கொடுக்குறேன். இப்படி கொடுக்குறதால ஆண்டன்மை உயர்த்துவார். என்எம்எஸ்ஸுடைய சைல்டு சப்போர்ட் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், 10 ரூபா கொடுங்க, ஒரு வேளை உணவு கொடுப்போம், ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்போம், அவங்களுக்கு நோட் புக்கு கொடுப்போம், ஒரு பேக் கொடுப்போம், ஒரு ட்ரெஸ் கொடுப்போம். ஒரு நாளைக்கு 10 ரூபா, ஒரு டீயை கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 50 ரூபா கொடுங்க. 50 ரூபா A to Bயில் தோசை சாப்பிடாமல் பக்கத்தில் இருக்க கையேந்தி பவுனில் சாப்பிடுங்க. A to Bயில் 110 ரூபா தோசை, பக்கத்தில் இருக்க கையேந்தி பவுனில் 40 ரூபா தான் தோசை, ஒரே தோசை தான், ஒரே சட்னி தான், மிச்சம் 60 ரூபா அதை கொடுங்க. ஐடியாலாம் கொடுத்தேன். அவர் காலையிலே ஒருத்தர் சொன்னார், அந்த ஐயரம்மாவை பார்த்து, கல்யாணி ஐயரம்மா பார்த்து உடனே சொன்னாராம், சர்வீஸ் முடிஞ்சோன்னே ஓடிட்டேன், நிற்கல, வேறு ப்ரோக்ராமுக்கு ஓடிட்டேன். இதுதான் பரிசுத்தம். பொதுவாக அந்த பரிசுத்த தம்மைத்தாமே சரி பண்ணி கொள்வது, நம்மை சரி பண்ணதெல்லாம் நம்ம இப்படிப்பட்ட நல்ல வாழ்வில் இருக்கிறோம், இப்படி உயர்ந்த வாழ்வில் இருக்கோம். அப்படி அவங்க சரி பண்ணலன்னா அன்றைக்கி அங்கேருந்து பால் பவுடர் அனுப்புனாங்க, சக்கரை அனுப்புனாங்க.
இங்கே வந்து பார்த்தாங்க, ராணி சேவல் பார்க்குறாரு இந்த மக்களுடைய கீழ்த்தரமான எவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. ராணி சேவல் பார்க்குறார் 14 வருஷம் அவர் பணி செய்து 14 வருஷம் ஊழியத்தில் பயங்கர இடைஞ்சல். ஏன்னா அவர் ஃப்ரம் லுத்தரன் மிஷன், ஜெர்மன்லேருந்து லுத்தரன் மிஷன்லேருந்து அவர் இங்கிலாந்து மிஷனுக்கு வராரு. இவங்க ஆங்கிலிக்கன் மிஷன். லுத்தரன் மிஷனுக்கு ஆங்கிலிக்கன் மிஷனுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, லுத்தரன் மிஷனில் அங்கே லோக்கல் ஐயரே கன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். ஜெர்மன் மிஷனில் பிஷப் தான் தலையில் கை வைக்கணும். அப்போ தான் கன்ஃபர்மேஷன் முழு நிலைமைப்படுத்தப்படுவான். அவர் சொன்னார், பிஷப் இங்கிலாந்துலேருந்து வரனா 3 மாதம், திரும்பி போகிறதுக்கு 3 மாதம், இந்தியாவை சுற்றி வர 2 வருஷம், அவருடைய ஆட்சி காலம் முடிஞ்சுது, அதனால் நம்மளே கன்ஃபர்மேஷன் கொடுப்போன்னு சொன்னார். அதனால் அவர் அடித்து விரட்டினாங்க. ஆனால் அந்த அடித்து விரட்டினாலும் 14 வருஷத்தில் 375 திருச்சபைகள் ஸ்தாபித்தார். 375 திருச்சபைகள், 178 சமுதாய கூடங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள், சமுதாய பணி. நீங்கள் டோனாவூர் போனீங்கன்னா, களக்காடு பக்கத்தில் இருக்க டோனாவூர் போனீங்கன்னா, அந்த டோனாவூரில் அவருடைய சவுக்கு, அவருடைய சிலை வச்சுருக்காங்க. அந்த சிலைக்கு கீழே எழுதியிருக்காங்க அவருடைய உன்னத பணி எத்தனை வருஷத்துலேருந்து எத்தனை வருஷங்கிற கல்வெட்டு வச்சுருக்காங்க. அதில் பெரிய உன்னத பணி என்ன தெரியுமா? தேரோடு வீதி. தேர் ஓடனா தேர் பெருசு, இடையில தடைகள் இருக்கக்கூடாது. பெரிய தெரு, பெரிய தெருவில் ஓலை பள்ளிக்கூடம் ஓலையில். அந்த ஓலை பள்ளிக்கூடத்தில் புதுசாக ஒரு வாத்தியார் வர்றார். வந்தவுடனே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். யார் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் பையன் பேர் சொல்லணும், பொண்ணுன்னா பொண்ணு பேர் சொல்லணும், ஊர் பேர் சொல்லணும், அம்மா அப்பா பேர் சொல்லணும், தெரு பேர் சொல்லணும். இதுதான் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். வந்த வாத்தியார் தன்னுடைய பெயர், எந்த ஊர்லேருந்து வந்தோம், தன்னுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தார். வந்த வாத்தியார் ஒவ்வொரு பையனாக சொல்லிட்டு வரார். இப்போ இவர் பேர் சொல்லிக்கிட்டே வரார். ஒரு பையன் சொல்கிறப்போ அப்பா பேர் தெரியாதுங்கிறான், அம்மா பேர் சொல்கிறான், அப்பா பேர் தெரியாதுங்கிறான். அப்பா பேர் தெரியலன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு கேவலமான வாழ்வு. அவர் சொல்கிறாரு, என்னடா அப்பா பேர் தெரியாது ஐயா, சாரில் தெரியாது ஐயா. சரி, இப்போ உனக்கு கிளாஸ் வேண்டாம், வீட்டுக்கு போயிட்டு, உனக்கு இப்போ வகுப்பறை வேண்டாம், வீட்டுக்கு போய்ட்டு உங்கள் அம்மாவை நாளைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். அம்மா வந்துச்சு, ஐயா என் கணவர் பெயர் எனக்கு தெரியாது, நான் ஒரு தேவதாசி, பொட்டு கட்டி விடப்பட்ட ஒரு பெண், நான் ஒரு தேவதாசி, யாருக்கு இந்த குழந்தை பிறந்ததுன்னு தெரியாது. எத்தனையோ ஆண்கள், ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆண்கள், எத்தனையோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் படிக்கலை, என் பிள்ளை எப்படியாவது படிக்கணும். அந்த அம்மா சொல்லுது. அவர் சொல்கிறார், இல்லைம்மா முடியாது, அப்பா பேர் தெரியாதவனை படிக்க வைக்க முடியாது, படித்தாலும் வேஸ்ட்டு, போயிட்டு வாமான்ட்டார். பிள்ளையும் வச்சு விட்டார். அந்த சனிக்கிழமை டீச்சர்ஸ் கூட்டம், ஆசிரியர்கள் கூட்டம். ராணி சேரிவால் தான் ஹெட்மாஸ்டர், மேனேஜர், செக்ரட்டரி, ஹெட்மாஸ்டர் எல்லாம் அவர் தான். அவர்கிட்ட இந்த புதுதாக வந்த வாதியார் சொல்கிறாரு, நான் வந்த உடனே திங்கக்கிழமை புதுசாக வந்தவுடனே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்டேன். ஒரு பையன் சொன்னான், அப்பா பேர் தெரியாதுன்னா, அவங்க அம்மா புருஷன் பேர் தெரியாதுன்னாங்க, அதனால அவங்கள விரட்டி விட்டுட்டேன். நான் சொல்கிறேன், ஏன்டா விரட்டி விட்ட? ஏங்க பைத்தியக்கார மாதிரி பேசுகிற? ராணி சேரிவால் சொல்கிற, சர்டிஃபிகேட்டில் ஸ்டூடெண்ட் நேம், ஃபாதர் நேம், அட்ரஸ் போடுவீங்க. அதில் ஃபாதர் நேம் என்ன போடுவீங்க? ஃபாதர் நேம் ஃபில் பண்ணலன்னா அந்த பையன் படித்து சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. ஃபாதர் பேர் அவனை எப்படி படிக்க வைக்க முடியினார்? அப்போ தான் சொன்னார், ஃபாதர் இல்லைன்னா கார்டியன் பேர் போடேன், ஃபாதர் ஆர் கார்டியன். அன்றைக்கி தான் கார்டியன் பேர் வந்தது சர்டிஃபிகேட்டில். அப்பா இல்லைன்னா அடிச்சுட்டு கார்டியன் பேர். இது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை, இது 1914 அப்புறம் நடந்த நிகழ்வு. ஒருவேளை மிஷினரிகள் உங்களுக்கும் எனக்கும் அப்படி செய்யலைன்னா இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்திருப்போம். அந்த மிஷினரிகள் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தனால்தான் நான் இப்படிப்பட்ட நல்ல வாழ்வுக்குள்ளே வந்திருக்கிறோம். அந்த வாழ்வு தாங்க பரிசுத்தமான வாழ்வு, அந்த பரிசுத்தத்தை நினைப்பு தாங்க வாழ்வு. ஒருவேளை நானும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்விற்கு நாம் அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரிசா மாநிலத்தில் மல்கன்கிரிங்கிற ஒரு இடம் இருக்குது. 1200 பிள்ளைகள் படிக்கிறாங்க இன்றைக்கி. அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் டெரரிஸ்ட் நக்ஸலைட் டிஸ்ட்ரிக்ட். 6 மணிக்கு மேலே வெளியே போக முடியாது, நக்ஸலைட் ஜாஸ்தி. ஐஎம்எஸ் ஸ்கூல், அந்த ஸ்கூல் தான் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு.
கலெக்டர் பையனும் அங்கே தான் படிப்பான், நக்ஸலைட் பையனும் அங்கே தான் படிப்பான். நக்ஸலைட் பையனுக்கு தெரியும் இது கலெக்டர் பையன்னு, கலெக்டர் பையனுக்கு தெரியாது நக்ஸலைட் பையன்னு. மீட்டிங்கில் கலெக்டர் வீட்லேயும் இருப்பாங்க, நக்ஸலைட்காரன் இருப்பாங்க. ஆனால் நக்ஸலைட் தெரியும் ஒரு கலெக்டர்னு. மிஷனரிக்கு 2 பேரையுமே தெரியும். ஒரு நாள் ஒரு கலெக்டர் வந்தார். வெள்ளிக்கிழமை மதியம் காலையில் அவங்க பாட்டு பாடினாங்க, ஜெபம் பண்ணாங்க, பைபிள் வாசித்தாங்க. ப்ரேயரில் அவர் சொன்னார், இது ஸ்கூல், இது நீங்கள் பைபிள் வாசிக்கக்கூடாது, கிறிஸ்தவ பாட்டு பாடக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. இந்திய நாடு சமத்துவமான நாடு, எல்லா கடவுளுக்கும் முக்கியம். நீங்கள் ஒரு கடவுளை சொல்கிறீங்க, இனிமேல் இதை சொன்னீங்கன்னா உங்கள் ஸ்கூலை நான் சீல் வச்சிருவேன்ட்டு போயிட்டார். வெள்ளிக்கிழமை நீங்கள் இதுதான், நாளைக்கு உங்கள் ஸ்கூல் லீவு, திங்கக்கிழமை அதை செய்யக்கூடாதுன்ட்டு போயிட்டார். அந்த பிள்ளைகள்லாம் அழுது துடித்து கொண்டு இருந்தாங்க. சாப்பிடலை. வெள்ளிக்கிழமை காலையில் சாப்பிட்டு ப்ரேயருக்கு வந்தாங்க. ஹாஸ்டல் பிள்ளைங்க 120 ஹாஸ்டல் பிள்ளைங்க, 80 பெண் பிள்ளைகள், 45 ஆண் பிள்ளைகள், 1200 ஸ்டூடெண்ட்டு. அந்த ஹாஸ்டல் பிள்ளைகள் அங்கே இருக்க டீச்சர்ஸ் கிட்டத்தட்ட 40 பேர், தமிழகத்தை சேர்ந்த டீச்சர்ஸ், மிஷனரிகள். யாருமே வெள்ளிக்கிழமை மத்தியானம், இரவு, சனிக்கிழமை சாப்பிடல. இதே மாதிரி ஒரு பெரிய சர்ச் அதுக்குள்ளே இருக்குது. சண்டே சர்வீஸ். ஒரு ஆய்வாளர், ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார். போந்தோ போந்து இனத்து அவர் இன்ஸ்பெக்டர். எல்லாம் 2 நாள் சாப்பிடலன்னா முகம் வாடி போச்சு, எல்லாம் துக்கத்தில் இருக்குது. எதுக்கு அழுங்கிறீங்கன்னு கேட்டார். கேட்குறப்போ அவங்க சொன்னாங்க, அந்த கலெக்டருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நம்மளை ஜெபம் பண்ண சொல்லக்கூடாதுங்க. அவன் யார்? ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்கிறார். உடனே போனார். அவங்க கிராமம், அங்கேருந்து 80 கிலோமீட்டர், வண்டிலாம் போக்குவரத்து இல்லை. அந்த மக்கள் பாதி ஆடை தான் போட்டிருப்பாங்க, உடம்புல முழு ஆடையில் பாதி ஆடை, காலுக்கு தொடைக்கு மேலே தான் இருக்கும், ஜெஸ்ட்டுக்கு மேலே தான் இருக்கும், மணி தான் போட்டிருப்பாங்க. துணி போட தெரியாது அவங்களுக்கு. பின்தங்கின மக்கள், முர்முன் பேர் அந்த மக்கள், அந்த ஜாதியோட பெயர். தேசா இனத்து மக்கள். அவங்களுக்கெல்லாம் எழுத்து வடிவம் கிடையாது. எல்லா மக்களையும் கூப்பிட்டு வந்தார். திங்கக்கிழமை காலையில் எந்த வித பெர்மிஷன் இல்லாமல் இவர் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் போட்டுட்டு 100கணக்கான பேர் கலெக்டர் ஆஃபீஸை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. கலெக்டர் வந்தார். ஏய், நான் யார் தெரியுமானார். நீ யாருந்தா எனக்கு என்னடா? அவர் சொல்கிறார், எங்களுக்கு சோறு இல்லை நீ தந்தியா, எங்களுக்கு கல்வி இல்லை நீ தந்தியா, எங்களுக்கு நாகரிக நீ இல்லை தந்தியா. யாருன்னே இவன் தெரியாது. இங்கேருந்து 600 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து போக்குவரத்து வசதி இல்லாமல் தாயின் தகப்பனை விட்டுட்டு அங்கே இருக்க மக்கள் கொடுக்குற பணத்தில் எங்களுக்கு சோறு கொடுக்குறான், எஜுகேஷன் கொடுக்குறான், நாகரிகம் கொடுக்குறான். என் தலைமுறையில் நான் தான் ஃபஸ்ட்டு படிச்சிருக்கேன், நான் தான் ஒரு பட்டதாரி. என் தலைமுறையில் எங்கள் குடும்பத்திலே நான் தான் பட்டதாரி, எங்கள் ஊரில். அதனால் எனக்கு ஒரு பின்தங்கின எஸ்டி பீப்புளாக இருக்கிறதால எனக்கு ஆய்வாளர் கிடச்சிருக்கு. ஒருவேளை இந்த ஆய்வாளர் எனக்கு பெருசு இல்லை, அந்த கிறிஸ்தவம் இங்கே வரலன்னா நான் இன்னைக்கு இங்கே எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா உனக்கு? நீ யார்? நீ சோறு கொடுக்குறியா, கல்வி கொடுக்குறியா? நீ எனக்கு எங்களை செருப்பை கழட்டி தான் நடக்க சொல்கிற, தலையில் துண்டு எடுத்து நடக்க சொல்கிற, நாங்கள் செருப்பு தைக்கிறோம், செருப்பு தானே எங்களை தைக்க சொல்கிற, நாங்கள் ஏதோ ஒரு பணம் அடக்கம் பண்ணுறோம், அந்த வேலையத்தில் குலக்கல்வி தான் நீ செய்ய சொல்கிற, உன் கல்வி எனக்கு தரியான்னு கேட்டார். அந்த கலெக்டர் அப்படியே ஆடிட்டார், ஒரு மாதிரி ஆயிட்டார். எந்த கலெக்டர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே கலெக்டர் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணார். ஒருவேளை ஆண்டவர் இதுதான் ஒரு பரிசுத்தமானவர், தங்கள் வாழ்வை அர்ப்பணிச்சிருக்காங்க. நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டான். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே.
எல்லோரும் சேர்ந்து பாக்கியமே இந்த பாதளத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பூரிக்காக சாத்திக் கொள்வார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் என்னை நம்பியவர் தந்த பொறுப்புதனை அவர் வருவரை காத்து கொள்வே என்னை நம்பியவர் தந்த பொறுப்புதனை அவர் வருவரை காத்து கொள்வே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதளத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதளத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இப்படிப்பட்ட பணியில் நம்மை ஒப்பு கொடுக்குறப்போ நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 21ஆம் அதிகாரம் 23 32 வசனங்கள் வாசிக்க கேட்டிருப்போம். இது நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்வு. 23 32 வரையும் பார்த்தீங்கன்னா மத்தேயு ஆண்டவர் இது புறக்கணிப்பான வாழ்வு, ஒரு கஷ்டமான வாழ்வு. அதனால் நீங்கள் ஒரு மனுஷனுக்கு 2 நம்ம ஆண்டவர் இந்த வேலையை மிஷன் வேலையை சொல்கிறப்போ அதில் சொல்ல 2 குமாரர்கள் இருந்தாங்க. 2 பேரும் ஒருத்தட்ட போய் இந்த வேலைக்கு போடாங்கிறார். நான் போகிறேன்ட்டு போகிறதில்ல, இன்னொருத்தன் போமாட்டேன்ட்டு போகிறான். இதில் யார் நல்லவர்னு கேட்குறாங்க. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, பிரதான கட்டளை என்னென்னா, நீங்கள் புறப்பட்டு போய் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் அன்றியும் மனம் திரும்பதும் பாவம் மன்னிப்பும் எரிசலம் துவங்கி சகல தேசத்தான் இருக்கும். பிதா என்னை அனுப்பினது போல ஓநாய்க்குள்ளே நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பீங்க, பிசாசுகளை துரத்துவீங்க, மரித்தோரை எழுப்புவீங்க, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். மத்தேயு 8, அதுதான் 108. இலவசமாக நான் உங்கள்கிட்ட தந்திருக்கேன் அந்த பவர். பொதுவாக இது ஒரு டாக்டர் டிஜே தினகரன், பெர்ஜன், பில்லி கிரஹாம், பென்னிகின் இவங்களுக்கு மட்டும் இல்லை. இந்த பவர் ஒவ்வொருத்தரை கீபோர்டு போடுற இந்த தம்பிக்கு கொடுத்துருக்காரு, எனக்கு தந்திருக்கிறாரு, செக்ரட்டரி கொடுத்துருக்காரு, ஐயரமாக்கா கொடுத்துருக்கிறாரு, சர்ச்சில் இந்த ஆட்சி மன்ற குழுவில் இல்லாத பின்னால் ஓரமாக உட்கார்ந்துருப்பாரு, அவங்களுக்கு அந்த பவர். நீ நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை செய்யக்கூடிய ஒரு பவர். அவர் என்ன நாமம் வச்சுருந்தாரோ, அவர் எவ்வளோ வல்லம் வச்சுருந்தாரோ அந்த பவரை கொடுத்துட்டார். அதுதான் பேதுருடிகள் தேவாலயத்தில் போகிறப்போ, முதலாவது தேவாலயத்தில் போகிறப்போ அந்த பரிசுத்தாவின் வல்லமை பெற்று நம்ம இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து 50ஆவது நாள் பெந்தைக்கோஸ்தே திருநாள் கொண்டாடுறப்போ அந்த பெந்தைக்கோஸ்தே வல்லமை பெற்று தேவாலயத்துக்குள்ளே போகிறாரு. வெளியில் ஒருத்தன் உட்காந்துருக்கான், ஏதாவது கிடைக்குமா, உங்கள்கிட்ட பைசா பணம் ஏதாவது கிடைக்குமான்னு அந்த கேட்குறான். கேட்குறப்போ அவன் சொல்கிறாரு, என்கிட்ட பணமும் பொருளும் இல்லை, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தினால் எழுந்த நடனார். 40 வருடங்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததுலேருந்தே மகன் நடக்கலை. பிறவி சப்பானி, மாற்றுத்திறனாளி, ஒரு ஹேண்டிகிராஃப்ட், 40 வயது உள்ள மனிதனை எழுப்பி நடக்கிறார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் பவுலடிகளை பிரசங்கத்தை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கான் விசுவாசமா. அவன் விசுவாச பத்தின எழுந்து நடங்கிறார். அப்போஸ்தலர் 20 செத்து போன ஒருத்தன் மேலேருந்து கீழே விழுந்து அவனை எழுப்பி நடக்க விடுறார். இதுதான் பவர். இது எல்லா மக்களுக்கும் அவர் கொடுக்குறார். அதுதான் உன்னத பணி. 2 பேரை சொல்றார், போடா போடான்னு. நம்ம போறதில்ல. ஆண்டவருடைய உன்னத பணி என்ன, நமக்கு ஆண்டவர் இறங்கி செய்தவர்களே நம்ம பிறருக்கு போய் சொல்லணும். இதுக்காக நீங்கள் இங்கேருந்து காஷ்மீரில் தான் போய் சொல்லுங்க, இல்லைன்னா ஒரிசாவில் போய் சொல்லுங்க, இல்லைன்னா குஜராத்தில் போய் சொல்லுங்க. இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் எனக்கு இறங்கி செய்தவர்களை நாம் பிறருக்கு அறிவிக்கணும். அதில் இருக்கு வேதனை, கண்ணீர்.
எப்படிப்பட்ட வேதனைன்னா, ஒரு மனிதன் மகிமையின் வாழ்வுக்குள்ளே போகணும்னு நினச்சான், மகிமை வாழ்வு. அப்போ இயேசு சொன்னார், மகிமையின் வாழ்வுக்கு போகணுமா, என் சிலுவையை எடுத்துக்கொண்டு போங்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் பேதுருவிட சொல்றார், என் சிலுவையை எடுத்துக்கொண்டு போப்பாங்கிறார். லூக்கா 9:23 சொல்கிறார். மார்க் 8:34 சொல்கிறார். பிலிப்பில் பவுலடிகள் சொல்லும், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை மூடும்படுது சிலுவையின் மரண பரியந்தம். கலாத்தியர் 6:14, 1 கொரிந்தியர் 1:10, கிறிஸ்துவை குறித்த பிரசங்கம் கெட்டு பொருளுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். என்னடா சிலுவைன்னு சொல்கிறீங்க, செத்துப்போன்னு சொல்கிறீங்க, என்ன நியாயம்? அந்த மகிமையின் வாழ்வு ஒரு மனுஷன் கேட்டான். டாக்டர் ஜிஜி சந்திரன், யார் அந்த கன்னிகா, யார் அந்த சரஸ்வதி, யார் அந்த லட்சுமி, ஆண்டவருனை தொட்டு கொண்டிருக்கிறார். பெனிகின் அப்படி கோட்டை அவுத்து போட்டாராம். இந்த கோட்டு யார் மேலாம் கேனா சொல்கிறார், என் சீசர்கள் வர்றப்போ அவங்க கச்சைகளை அவுத்து போடுவாங்க. அந்த தென் கொரியாவில் இருந்த அவர் ஒரு மீட்டிங் சென்னையில் மெரினா பீச்சில் நடத்தினார். அதுக்கப்புறம் மெரினா பீச் கொடுக்கல, அங்கேருந்து கர்ச்சிப் கொடுத்துட்டு ஒரு 1000 கர்ச்சிப்பு ஜெபம் பண்ணி கூட்டத்தை சேர்க்கறதுக்கு. எங்கெல்லாம் அந்த பாஸ்ட் வந்து அந்த மீட்டிங் அங்கங்கே போட்டாங்க. அந்த கர்ச்சிப்பை கொடுத்தவங்களுக்குலாம் ஒரு சோகம் கிடச்சிது. கர்ச்சிப்பை யார் தொட்டாங்களோ அதுக்கெல்லாம் சோகம் கிடச்சிது. இது உண்மை. கச்சைகளை தொடுவார்கள், தூக்கி போட்டு நிழலாது படுமா, பேதுருவடிகள் நடந்து கொண்டு வந்தாங்க. ஷேண்டே மேலே படுமா. லாரிங்கிற ஒரு மிஷினரி, நல்ல மிஷினரி, நல்ல ஊழியர், திருநெல்வேலி மாவட்டத்தில், சொந்த ஊர் நாசிரியத்து, ஆலங்குளம் பகுதிக்கு கொஞ்சம் கிழக்க வந்து அவர் செட்டில் ஆனார். ஊழியத்தை முடித்து ரொம்ப டயர்டாக வருவாராம். அவர் கார், அம்பாசிடர் கார் போகிறப்ப அந்த கார் பக்கத்தில் கார் நிழல் பத்துலாம் ஹீலிங் ஆகி எழுந்து நடந்திருக்காங்க. கடைசியில் அவர் சொல்லிட்டார், நான் தான் ஜீசஸ்ன்ட்டார். நான் தான் ஜீசஸ்ன்ட்டார். வாழ்க்கையை அழிந்து போச்சு. ஏசன்னா ஓசனா மந்திர் திருச்சபை அப்படி தலையில் கை வச்சா போதும், கடைசியாக எனக்கு தெரியும், என் கூட இருந்து நல்ல ஒரு உறவு, குண்டூர் மாவட்டம், ஆந்திராவில் குண்டூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். 64 வயசில் கிட்டத்தட்ட 40 வருஷத்தில் 50 வருஷத்தில் 1100 சர்ச்சை ஆரம்பிச்சிருக்காரு. ஏசனா பேசுகிறாருன்னா குறைஞ்சது 5000 பேர் தான், குறைஞ்சபடி 5000 பேர் தான், 5 லட்சம் பேர், ஒரு பெரிய கூடார பண்டிகை, அவ்வளோ பவர். இப்படிப்பட்ட மகிமையின் வாழ்வுக்கு ஒருத்தர் போகணும்னு நினச்சார். அப்போ நீ சிலுவை எடுத்துகிட்டு போனான்னாரு. அதுதான் மத்தேயு 16 பேதுருட்ட சொல்கிறார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், எங்கே நீ சிலுவை எடுத்துகிட்டு போப்பாங்கிறார். அப்படி அவர் சிலுவையை தூக்கிட்டு போகிறாரு. சிலுவையை தூக்கிட்டு போகிறோம். அவருக்கு சிலுவை வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது, பயங்கர வெயிட்டாக இருக்குது, நடக்க முடியல. இதேமாதிரி வெயில் காலம், வேர்வை வேர்த்து வடியுது. ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கார் சிலுவையை வச்சுட்டு, நடக்க முடியாமல். அங்கேருந்து பார்க்குற ஒரு மனிதன், மரம் ரொம்ப வெயிட்டானதில், பப்பாளி மரம் ரொம்ப காய்ச்சிச்சின்னா உடஞ்சி விழுந்துடும், ரொம்ப பழங்கள் வந்தால் தொங்கும். அதேமாரி ஒரு மரம் தொங்குதான், கிளைகளை வெட்டி விடுறார். இதை பார்த்தோன்னு அவருக்கு நல்ல ஐடியா தோறுது, சிலுவையை தூக்கி நடக்க முடியல, அதனால் இந்த சிலுவையை கொஞ்சம் வெயிட்டை லெஸ் பண்ணிடலான்னு அவன்கிட்ட அருவா வாங்கி சிலுவையை கொஞ்சம் நீளம் அகலம்லாம் வெயிட்டை குறைச்சிட்டாரு. வெயிட்டு குறைஞ்சதால் நல்ல ஈஸியாக இருந்தது. தோளில் வச்சார், வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு சிலர் அதாவது கடவுள்கிட்ட கிருபையை தேடி 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் நடப்பாங்க. ஒரு சில மாதங்களில் நீங்கள் சென்னையிலேருந்து பார்க்க முடியாது. கிராமத்துக்கு போகிறவங்க, திருநெல்வேலி பக்கம், தூத்துக்குடி பக்கம் போகிறவங்க, இந்த பக்கம் திண்டுக்கல் மாவட்டம் போகிறவங்க, திருச்சி பக்கம் போகிறவங்க, ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் போனால் மக்கள் கூட்டமாக நடந்து போவாங்க. அந்த கடைசி அவங்க போய் சேர 60 கிலோமீட்டருக்கும் வண்டியே விட மாட்டாங்க, அந்த ரோடே ஃபுல்லாகிரும். அதேமாதிரி ஒரு குறிப்பிட்ட மகிமை நகருக்கு போகிறதுக்காக சிலுவையை தூக்கிட்டு போகிறார். சிலுவையை வெயிட்டை குறைச்சாச்சு, வேகமாக நடக்கார். இப்போ மகிமை நகர் தெரிஞ்சிருச்சு. நான் ஆட்டோவில் லேட்டாக சர்ச்சை தெரிஞ்சிட்டான்ட்டேன், ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. மேலே சிலுவை தெரிஞ்சிட்டான்ட்டேன். பாருங்கள், அவசரத்தில் கருப்பு கயிறே எடுத்துகிட்டு வரல, ஆர்சி ஃபாதர் மாதிரி நிற்கிறேன். இல்லை ஆர்டினேஷன் நீங்கள் ஒரு சிலர் கேட்கலாண்டா, இருந்தாலும் கருப்பு கயிறு கட்டாமல் நிற்கிறாரு. இது எப்படா பரலோகத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போகணும் ஒரு சிலர் இந்த கேள்வியும் கேட்டுட்டு இருப்பீங்க. ஐயரம்மா ரூமை பூட்டிட்டு வந்தாங்க, இல்லை அங்கேருந்தாவது கயிறை எடுத்து கட்டியிருப்பேன், கீழே ரூமும் பூட்டி பத்திரமா சாவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த மகிமை நகர் தெரிஞ்சுது. அப்போ மகிமை நகர் பக்கத்தில் போனால் அதுக்கு இடையில நீங்கள் வேலூர் போனீங்கன்னா, வேலூர் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோட்டை. அதேமாதிரி இங்கே போர்ட் ட்ரஸ்ட்டு, அகழி சுற்றி கால்வாய் இருக்கும். அதே மாதிரி அந்த மகிமை நகருக்கு போனால் சுற்றி கால்வாய். இப்போ அதை தாண்ட முடியல, என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாரு, சுற்றி பார்க்குறாரு. கையில் கொண்டு போன சிலுவையை எடுத்து வைக்கிறாரு. அவர் வெட்டாமல் வந்து அந்த சிலுவை சரியாக இருந்திருக்கும்.
எங்கே வெட்டினாரோ, எங்கே நீளத்தை அகலத்தை குறைச்சி வெயிட்டை குறைச்சாரோ அந்த இடம் கேப் வந்துருச்சு. இதுதான் வாழ்க்கையில் கஷ்டம், இதுதான் வாழ்க்கையில் வேதனை. வாழ்க்கை என்பது தன்னைத்தான் வெறுமைப்படுத்தணும், தன்னை தாழ்த்தணும், தன்னை அம்பல் பண்ணணும். ஆண்டோடைய சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டோடைய சன்னிதானத்தில் போகிறப்போ அதுதான் சிலுவையை பற்றிய உபதேசம். கெட்டு பொருளுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். அதுதான் அழகாக சொல்கிறார் 1 கொரிந்தியர் 1:18. அதுதான் சொல்கிறாரு மத்தேயு 5:10. என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். 8 விதமான பாக்கியவான்கள் இயேசுவின் மலைப்பிரசங்கம். என் நிமித்தம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால உங்களுக்கு கஷ்டம். என்னடா நல்லதானே பண்ணேன், திருடலையே, எனக்கு போய் ஒரு பொய் கேஸ் போட்டிருக்காங்களே, என்னை போய் திருடுன்னு சர்ச்சில் சொல்கிறாங்களே, நான் 3 வருஷம் செக்ரட்டரி ட்ரெஷரராக இருக்கிறப்போ நல்லா தானே பண்ணேன், நான் என் காசில் தான் டீ குடித்தேன், டிஃபன் கூட காலையில் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சுன்னா கொயருக்கும் இப்போ எல்லாத்துக்கும் டிஃபன் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 50 பேருக்கு 3 இட்லி 1 வடை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அவர் கூட சாப்பிட மாட்டார். நேற்று நான் ஒரு சாராட்டக்கர் காலேஜில் கரஸ்பாண்டண்ட்டு செக்ரட்டரி, காலேஜ் டே சாப்பாடுக்கு மட்டும் 3.5 லட்ச ரூபா செலவு பண்ணோம். அதில் விஐபி சாப்பாடு, எக்ஸ்ட்ரா மட்டன், என்னவோ நிறைய ஐட்டம்லாம் இருந்துச்சு. அதில் அந்த காலேஜ் டேயில் வந்து அந்த கிடியோன் பைபிள் இன்டர்நேஷ்னல்லேருந்து ஒரு 200 பைபிள் கொடுத்தாங்க, புதிய ஏற்பாடு. 5 பேர் ரிட்டையர்ட் பீப்புள், வயசானவங்க 5 பேர். அந்த சொன்னோடனே 500 புதிய ஏற்பாடு கொடுத்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸியா, ரொம்ப நான் எங்கள் பெர்மிஷன் எல்லாமே கொடுத்தாங்க. ஓகே, கொடுத்த வேலை. அப்போ முடிகிற நேரத்தில் நைட்டு டின்னர் புரோட்டா, ஆப்பம், ஸ்பெஷலுக்கு வந்து தோசை, அப்புறம் மட்டன், அப்புறம் என்னவோ தொய், ஆப்பத்துக்கு ஒரு மாதிரி தொய், நிறையா ஒரு ஸ்வீட்டு, பாயசம், இதெல்லாம் 4 பேர் 5 பேரையும் ஐயா சாப்பிட்டுட்டு போங்க என்ன. 4 பேரும் வேண்டான்னாங்க. கொஞ்சம் கம்பல் பண்ண, ஐயா சாப்பிட்றதால நீங்கள் லஞ்சம் வாங்கன்னு நினைக்காதீங்க. ஏசு பார்த்தாரு, திரளான மக்களை பார்க்குறாரு, பசியாக இருந்தாங்க. ஒரு மெசேஜ் அங்கே சொன்னேன், திரளான மக்களை பார்த்தாரு, வாங்கப்பா சாப்பிடுங்கன்னு சொன்னார். எவனாவது இது லஞ்சம் வாங்க மாட்டேன் சொன்னானா? எல்லோரும் சாப்பிட்டான். இதுதான் கிறிஸ்தவம், இருக்கிறதை பகிர்ந்து சாப்பிடுவோம் வாங்கன்னேன். இந்த மெசேஜ் சொன்ன 4 பேர், அந்த மூத்த 4 பேரும் ஓகே நாங்கள் சாப்பிட்றோயான்ட்டாங்க. ஒருத்தர் இப்படின்ட்டார், நான் தொடமாட்டேன். ஏன்? ஒருவேளை அவர் ஒய்ஃபு வீட்டில் இருக்கும் பொழுது அதனால் சாப்பிடாம போய் இவர் சாப்பிட்டு போனால் ஒய்ஃபு சாப்பிடாது, ரிட்டைர்மெண்ட் காலத்தில் சாப்பிடாது. இப்படி ஒரு சிலருக்கு அவருக்கு சில கிறுக்காமலாம் இருக்கான். அப்படி ஒரு சிலர் கிறுக்குன்னு தான் சொல்லுவேன் நான். அது ஒரு சிலர் பசிச்சா சாப்பிட்றணும், அதுக்கு தான் உணவு. அப்படியான்னு கேட்டேன். இல்லை, ஒய்ஃப் செத்து பல வருஷம் ஆகிட்டு அவர் தொடமாட்டார். இது நீதின்னு அவர் நினைக்கிறார். அப்படி இல்லை. கொடுக்கக்கூடிய இடத்துல நாம் அதிகமாக எடுத்துக்காமல் சாப்பிட்டுட்டு டிஃபன் 50 ரூபா 100 ரூபா காணிக்க போட்டுப்போ. 50 ரூபா டிஃபனு 100 ரூபா காணிக்க போட்டு வேண்டாம்னு சொல்ல போகிறாரு. சாப்பிட்ற 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் காணிக்க போட்டுற வேண்டியதானங்க. இதுதாங்க நீதி நிமித்தம். ஒருவேளை இதுதான் ஊழியத்துக்கு வந்த இரவு 10:30 மணிக்கு வயசான ஆள் சாப்பிடா போய் வழியில் மயக்கப்பட்டு விழுந்தால் யார் அவருக்கு ஜவாப்தார்? யார் அவரை காப்பாற்ற முடியும்? இது நீதி அல்ல. அதுக்காக வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு சாப்பிடாம வந்து சர்ச்சில் சோறு வாங்கி கொடுறான்னு சாப்பிட்றதான் தப்பு. அது சாப்பிட்றது தப்பு. எனக்கு வசதி இருக்குது, ஆனால் சர்ச்சில் தர்றப்போ நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஒரு காலத்தில் காணிக்க வேண்டானே சொல்லுவேன், தொட மாட்டேன், காணிக்க வேண்டான்றுவேன். என்னைக்கு ஐஎம்எஸ் பிரசிடெண்ட் ஆனானோ, என்னைக்கு என்எம்எஸ் பிரசிடெண்ட் ஆனோ ப்ரொமோஷன் இருக்குது. உங்கள் பாக்கெட்டில் இருக்க காசை எடுக்கிறதுக்கு தான் வரோம் நாங்கள். நீங்கள் கொடுக்குற காணிக்க எதுக்கு நான் வேண்டாங்கணும்? என்னுடைய குவாலிட்டி விஷயம் என்னென்னா, 10 மிஷனரிகள் வாழணும். நீங்கள் ஒருத்தர் கொடுக்குறத வச்சு நான் 10 பேருக்கு கொடுக்கணும். நான் திருடக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் கொடுக்குறது எதுக்கு வேண்டாங்க? வேண்டான்னா கடவுளை ஏற்றுக்கொள்ளலை. காணிக்கை பற்றி அதிகம் சொல்வதே கிறிஸ்தவம் தான். காணிக்கை பற்றி நீ எப்படி கொடுக்குற? சங்கீதம் 50:12 சொல், பூமியும் நிறைவும் என்னுடையது. ஆனால் நீ கொடுக்கறத பற்றி தான் நீ எப்படி கொடுக்குற, அதை வச்சு தான் நீ எப்படிப்பட்ட மனிதனுங்கிறாரு. அக்காவுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து அன்னைக்கு எத்தனை வெரைட்டி, அண்ணனுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து அன்னைக்கு அக்காவுக்கு தலைவலி, பக்கத்து கடையில் ஒரு பரோட்டா வாங்கி கொடுத்துருவோம். அது நல்லவங்களா இருந்தா. இல்லைன்னா இவர் எங்கேயாவது போயிடுவார், கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் வாங்கி விடுவார், வேறு வழி இல்லை. இன்னைக்கு இதுதான் நிலைமை.
ஆனால் காணிக்க நான் என்னைக்கு ஐஎம்எஸ் உடைய பிரசிடென்ட் ஆனனோ 6 வருஷம், இன்னைக்கு என்எம்எஸ் உடைய ட்ரெஸ்டராக இருக்கணும், யார் காணிக்க கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லி அதுக்காக காணிக்க கொடுங்கன்னு கேட்கறது இல்லை. ஏன்னா இந்த நிறைய சர்ச்சில் என்ன தகராறுன்னா, இந்த ஐயருக்கு என்ன வேலை, எதுக்கு இவருக்கு மெசேஜ் போட்டு இவருக்கு ஒரு 1000 ரூபா காணிக்க கொடுக்கணும், எதுக்கு இவருக்கு 1000 ரூபா, இந்த ஐயருக்கு என்ன வேலை, இவன் பேசுனா பரலோகத்துக்கு போக போகிறான்னா இவன் பேசுனா பரலோகத்துக்கு போக போகிறான், ஒருத்தரும் கிடையாது. இந்த ஐயர் பிரசங்கம் மட்டும் தானே வேலை, அதை பண்ணிட்டு போயேன். இப்படி 100க்கு 90 சர்ச் இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப நாள் செக்ரட்டரியாக இருந்தேன், நான் 10 வருஷம் சொல்லியிருந்தேன், அப்புறம் நான் சொல்கிறதில்ல. ஏன்னா அது கடவுள் ஒரு ஞானத்தை கொடுத்தாரு எனக்கு. நான் 35 வருஷம் சர்ச்சில் செக்ரட்டரி, 35 வருஷம் எனக்கு 20 வயசில் பொறுப்பு கொடுத்துட்டாங்க செக்ரட்டரின்னு. அதுக்காக செக்ரட்டரின்னு எங்கேயுமே நான் பந்தா பண்ண மாட்டேன். என்னைக்கு கப்பேரானா அன்றைக்கி செக்ரட்டரி வேண்டான்ட்டேன், நான் வரலங்க செக்ரட்டரின்னு. என் ஒய்ஃபுக்கு கொடுத்தாங்க. என்னைக்கு டீக்கன் ஆனாலும் என் ஒய்ஃபு நீயும் வேண்டாம், நம்ம ஐயர் ஆகிட்டோம், இனிமேல் திருச்சபை நிர்வாகம் நமக்கு வேண்டாம், தோற்றுறோம் வந்துடுவோம். ஆனால் நாம் எப்படி இதெல்லாம் நீதிங்கிறது, என் மனதுக்கு என்ன நீதி அதுதான் நீதி. நீங்கள் சொல்கிறது எனக்கு நீதி இல்லை, வேதம் எனக்கு என்ன சொல்லுதோ அதான் நீதி. நான் சொல்வது உங்களுக்கு நீதி இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல என்ன நீதி, அந்த இடத்துல என்ன சொல்லணும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு காணிக்கை நீ எப்படி கொடுக்குற, நீ கொடுக்குறத வச்சு தான் உன் மல்கியா 3:10 தேச என்ன ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்னு நீங்கள் அமுக்கி குலுக்கி அளந்து போடுங்கள். நெகேமியா சொல்கிறப்போ 3ல் 1 கொடுங்குறார், எசேக்கியேல் 6ல் 1 கொடுங்குறார், மோசே மூல சொல்கிறப்போ 10ல் 1 கொடுங்குறார். நீ எப்படிப்பட்ட மனுஷனா, உபாகம் 16:11 உன் நிலத்தில் விளைஞ்ச முதற்கனி உனக்கு முதல் சம்பளத்தை கொண்டாந்து கடவுளுக்கு கொடு. எவ்வளவு நம்ம கடவுளுக்குன்னு கொடுக்குறோமோ, ஆண்டவருக்குன்னு கொடுக்குறோமோ, இது நீதியின் பரிசு. இதுதான் மகிமையின் நகரம். ஒருவேளை மகிமை நகருக்குள்ளே போனால் இதான் சிலுவையின் பாடு. எனக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளங்க, 1.5 லட்ச ரூபாய்க்கு 15,000 ரூபாயா தசமபாகம், 15,000 ரூபாயா தசமபாகம் கொடுக்க கோயிலுக்கு. ஐயருக்கே 12,000 ரூபா தான் சம்பளம், எதுக்கு 15,000 ரூபா கொடுக்கணும் நம்ம நினைக்கிறோம். இல்லை 1.5 லட்சத்துக்கு நீங்கள் 5,000 ரூபா, 15,000 இல்லை 30,000மோ 40,000மோ காணிக்க கொடுத்து பாருங்கள், உங்கள் சம்பளம் இன்னும் 3 மடங்கு ஆட்டி ஆண்டவர் கூட்டி கொடுப்பார். என் வாழ்க்கையில் நான் ப்ராக்டிக்கலாக அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு லைஃப் இது. ஒருவேளை நான் கடவுளுக்கு அமுக்கி குலுக்கி கொடுக்க 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 ஆண்டவர் எனக்கு வர வியாதியிலேருந்து யாராவது ஒருத்தர் ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை ஏதாவது செய்யணுன்னே அவங்களுக்கு ஒரு 2,000 ரூபா கொடுத்தா அன்னைக்கு எனக்கு வர வியாதி என்னை விட்டு போயிடுது. இது நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒருவேளை இது நிறைய பேர் அப்படி தான் ஆண்டவருக்குன்னு நிறைய கொடுக்குறாங்க, ஏகப்பட்ட அளவு கொடுக்குறாங்க. நேற்று கல்யாணி ஐயரமா சொல்கிறப்போ ஒரு சர்ச்சில் அந்த சர்ச்சு மூப்பரே ஒரு 35 லட்ச ரூபாய்க்கு ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துருக்காங்க கொத்தப்பள்ளி மிட்டால. ஐயரம்மா அங்கே இருந்தாங்க. அந்த மெயின் சர்ச்சு கமிட்டி கொடுக்கலையா, கமிட்டிக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இல்லை, கமிட்டி கொடுக்க மாட்டேன்ட்டு இவங்க போங்கன்றுச்சு. ஆனால் யார் சபை ஒரு அங்கத்தினரை பிடித்து அவங்க 35 லட்சமோ 40 லட்சமோ கொத்தப்பள்ளி மிட்டா சர்ச்சு சூப்பராக கட்டி கொடுத்துருக்காங்க. நான் போன மாதத்தில் போயிருந்தேன். ஏன்னா அவங்க ஆண்டவர்கிட்ட அந்த அன்பை பெற்றிருக்காங்க. இதுதான் மகிமையின் வாழ்வு. நம்ம ஆண்டவருக்கு அப்படி அர்ப்பணிக்கிறப்போ அந்த 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தில் யாபேஸ் வர நம்முடைய எல்லையை ஆண்டவர் பெரிதாக்கினார். ஒதுக்கப்பட்டிருந்தான், ஆனால் ஆண்டவரை தேடினான். சீக் டு த லார்ட், ஆண்டவரை அவர் தேடினான். தேடினதில் அவன் வாழ்க்கை முன்னேறிச்சு. நீங்களும் வாழ்க்கையில் நம்ம அர்ப்பணிக்கிறப்போ, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறப்போ, எம்பில் அண்ணன் எஃப்எம்பிவியில் இருந்தாங்க. எஃப்எம்பிவி ஆமை மாதிரி ஸ்லோவாக போகுது, வேகமாக விஸ்வமானியவரையும் போகணும்னு நினச்சார். அதில் டிரான்ஸ்ஃபர் ரேடியோ விஸ்வவாணி பெரிய நிலைமைக்கு போயிடுச்சு. அதே பேண்ட்டு அவர் 4 பேண்ட்டு 4 ஷர்ட் தான். ஆனால் ஃப்ளைட்டில் தான் போவார், ஃப்ளைட்டில் தான் வருவார். ஒரு நாளைக்கு 10 ப்ரோக்ராம், ஆந்திராவில் 1, கர்நாடகத்தில் 1, டெல்லியில் 1, அங்கே 4 ஊருக்கும் போயிடுவார். 4 ஸ்டேட்டும் கிட்டத்தட்ட 2,500 3,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிடுவார், 4 ப்ரோக்ராம். ஆனால் அந்த வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பேட்ரிக் ஜோஷ்வா எஃப்எம்பிவி எளிமையான மனிதர். நான் முதல்ல சைக்கிள் இல்லை எனக்கு, அப்புறம் சைக்கிள் வந்த பிறகு நடக்க முடியல, அப்புறம் ஸ்கூட்ரு வந்துச்சு லேம்ப்ரெட்டா, சைக்கிள் ஓட்ட முடியல. லேம்ப்ரெட்டா போன பிறகு வெஸ்பா ஆட்டோ, இன்றைக்கி ஒரு ஆட்டோ வந்துச்சு. அப்புறம் ஸ்கூட்ரு ஓட்ட சலுக்காதுன்னு நினச்சிட்டேன். அப்புறம் ஏசி கார் வந்தது.
ஏசி கார் வந்து இப்போ ஆட்டோவில் போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குளுக்குது, அழுக்காது, காதில் காகத்து போகுது. ட்ரெயினில் அன்ரிசர்வ்ல ஏறி உட்காந்துட்டு போனோம், இப்போ ரிசர்வேஷன் பண்ணோம், அப்புறம் ஒரு 3 டயர் ஏசியில் போனோம், அப்புறம் 3 டயர் ஏசிக்கு அப்புறம் செகண்ட் ஏசியில் போனோம், செகண்ட் ஏசி விட்டு ஃபஸ்ட் ஏசியில் போனோம். இப்போ ஃபஸ்ட் ஏசி விட்டு செகண்ட் ஏசியில் போனாலே கஷ்டமாக இருக்குது. இது மனிதனுடைய வாழ்வு. ஃப்ளைட்டில் போன பிறகு காரில் போக முடியல, கூட 20,000 நாங்கள் போகலாங்க ஃப்ளைட்டில். சீக்கிரம் போயிடுறோம், நிறையா ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிடுறோம், டயர்டு இல்லாமல் போயிடுறோம். இது மனித வாழ்வு. தலகாணி இல்லாமல் தூங்குற வரையும் தூக்கம் வந்துடும். ஏன்னா நான் கொருக்குப்பேட்டையில் இருந்தேன், அங்கே தான் வளர்ந்தேன். கொருக்குப்பேட்டையா கொசுப்பேட்டையா உங்களை மாதிரி ஐஃபை ஏரியா இல்லை, தலகாணி கிடையாது, ரோட்டில் படுத்துக்கிடுவேன், கொசு கடிக்காது, தூங்கிடுவேன். பிறகு ஒரு நாள் தலகாணி வச்சேன், அடுத்த நாள் பில்லோ இல்லாமல் தூக்கம் வரல. பிறகு ஒரு நாள் பெட்டில் படுத்தேன், பிறகு பெட் இல்லாமல் தூக்கம் வரல. பிறகு ஏசி போட்டோம், இப்போ ஏசி இல்லாமல் என்ன வரல. இதுதான் மனித வாழ்வு. ஆனால் பேட்ரிக் ஜோஷுவா அண்ணனை பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரையும் ஸ்லீப்பர் கிளாஸில் தான் போனார், எளிமை. அதே பேட்ரிக் ஜோஷுவா அவர் வீட்டில் கேஸ் கிடையாது, விறகு தான், ஸ்டவ்வு கூட கிடையாது, மண்ணெண்ணெய் ஸ்டவ் கூட கிடையாது, காற்று ஏர் அடிக்கிறது. ஒருத்தர் வாங்கி கொண்டே கொடுத்தார், நல்ல மக்கள், என் மிஷினுக்கு எல்லாத்துக்கும் என்றைக்கு கேஸ் வருதோ அன்றைக்கி நான் கேஸ் வச்சுக்கிறேன்ட்டார். ஆனால் அவர் காலத்தில் தான் எஃப்எம்பிபி ஒரு உயர்ந்த இடத்துக்கு போச்சு. ஒரு கண்மலையின் மேல் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குள்ள கொண்டு உயர்த்தி நிப்பாட்டினார் பேட்ரிக் ஜோஷுவா அண்ணன். ஒருவேளை வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் நம்ம கொடுத்த இந்த மகிமையின் வாழ்வில் கஷ்டம் துன்பங்களை வெறுத்து வேகமாகவும் போனோம், சீக்கிரமும் சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷத்தை அறிக்காவிட்டால் என்மேல் ஐயோ, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பின்னானவங்களிலிருந்து முன்னானவங்களாடி எனக்கு நினைக்கிற ஓட்டத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன். அந்த பவுல் தன் பெருமைகள் அப்போஸ்தலர் 22 தன் பெருமைகளை சொல்கிறார். பிலிப்பியர் 3 சொல்கிறார், 3-5 சொல்கிறார், தன் பெருமைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு நஷ்டமும் குப்பை மாய் கருதுகிறேன். அதனால வாழ்க்கையில் முன்னேறினார். அப்படி முன்னேறப்போ அதுதான் அந்த 2 குமார்களில் பார்த்து சொல்கிறாரு, இவன் சொன்னதுக்கு செய்கிறேன், நான் செய்யலை, நான் செய்ய மாட்டேன், நான் செஞ்சான். யார் நல்லவன்னு கேட்டான். ஒருவேளை இந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே பரிசுத்தமான நாட்களுக்குள்ளே வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ஆண்டோடைய சன்னிதானத்தில் பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிப்பதா. அப்படி அர்ப்பணிக்கிறப்ப தான் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். டாக்டர் லிவிங்ஸ்டன் இங்கிலாண்டில் படித்தார். ஒரு பணக்காரர், அவர் கூட ஃப்ரெண்டு, எல்லா செலவும் அவருக்கு கொடுத்தாரு. எம்எஸ் படிக்க வச்சார், எம்டி படிக்க வச்சார். படித்து முடிக்கவும் பெரிய ஹாஸ்பிட்டல் ஆர்ட் ஆஃப் த சிட்டியில் போட்டார், டிப்ளமோ மாதிரி, அந்த பணக்கார நண்பர். இதில் அவள் ஒன் ஆஃப் த டைரக்டர் லிவிங்ஸ்டன் ஆக்கினார். லிவிங்ஸ்டன் சொன்னால் தோற்றம் வேண்டாம், நான் ஆப்பிரிக்காவுக்கு போகிறேன்னார். ஆப்பிரிக்காவுக்கு போன மிஷினரி ஒருத்தம் கூட வரல, செத்து போனான். மனுஷனை வெட்டி சாப்பிட்ற ஒரு ஆப்பிரிக்கா அன்னைக்கு, நான் சொல்வது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் அங்கே போய் எவ்வளோ தூரம் சொன்னார் அவருடைய ஃப்ரெண்டு, போகாதறான்னு. நீ என்னை இப்போ உதவி செஞ்ச, உன்னைய காட்டுதுன்னு ஆண்டவர், இந்த பணியை நான் செஞ்சேன், அதனால் எனக்கு ஆண்டவர் ஆப்பிரிக்கா போன்றாரு, நான் ஆப்பிரிக்காவுக்கு போகிறேன்ட்டு போயிட்டார் லிவிங்ஸ்டன். போயிட்டு பல ஆண்டுகள் கழித்து திரும்ப வந்தார். பெரிய அது அங்கே ஒரு எழுப்புதல், பெரிய மாற்றம். அந்த எழுப்பு முதல் மிஷனரி வெற்றி வாகை சூழ்நிலையில் அவர் இறந்த பிறகு ராஜாக்கள் கல்லறையில் இருந்துச்சான் இடம். அந்த தேசத்தில் இருக்க ஜனாதிபதி, அந்த தேசத்துக்கு அரசர்கள் வைக்கிற அந்த கல்லறை தோட்டத்தில், இந்தியாவில் அந்த டெல்லியில் அந்த ராஜாக்களாக இருக்கிற ஒரு கல்லறை இருக்குது. நமக்கு பீச்சில் நம்ம முதலமைச்சர் கல்லறையாக இருக்குது. இங்கிருந்த ஒரு வெயிட்டு தானே அந்த கல்லறையில் இடம் கிடச்சிதான். அந்த கொடுத்த வாழ்வில் தன்னை அர்ப்பணித்தால் ஆண்டவர் உயர்த்தினார். நீங்கள் எல்லாரும் அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே, ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே, உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் தகப்பனே, ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க நோக்கி பார்ப்போமா? இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவே, இன்பம் சுரந்தி திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவே,
திருமறையே இசை நாதம் தேனிலும் இனிய கீதம் திருமறையே இசை நாதம் தேனிலும் இனிய வேதம் தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம் தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம் தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம் சிலுவை நிழலில் அனுதினமடியாம் சாய்ந்திழை பாரிடுவே சிலுவை நிழலில் தினமடியா சாய்ந்திடை பாரிடுவே யோவித கொடிய இடருக்கும் மஞ்சு இயேசுவை சார்ந்து நிற்பே யோவித கொடிய இடருக்கும் மஞ்சு இயேசுவை சார்ந்து நிற்பே அவனியில் வியாகுலம் வந்தா அவரையே நான் நன்றி கொள்வேன் அவனில் வியாகுலம் வந்தா அவரையே நான் நன்றி கொண்ட அலை மிக மோதிடும் அலை மிக மோதிடும் ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார் சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவே சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவே. ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். 2 பேர் அழைச்சிங்கப்பா. ஒருத்தர் உபே பண்ணுவதாக சொன்னார், ஆனால் கீழ்ப்படியலை. ஒருத்தர் முடியாதுன்னு சொன்னார், ஆனால் முடித்து காட்டினாரப்பா. அவரே ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் என்று சொன்னாங்கப்பா. இது உங்களுடைய சுவிசேஷ வேலையை குறித்து இந்த பரிசுத்த வாரத்தில் எங்களோடு பேசியிருக்கீங்க. எங்களுடைய பேராயம் கொடுக்கப்பட்ட தலைப்பின்படி தகப்பனே, அந்த சுவிசேஷ பணிக்கு கல்வாரி திருச்சபை மக்களாகிய நாங்கள் அந்த சுவிசேஷ பணிக்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. 1 சுவிசேஷத்துக்காக ஜெபிக்கிற மக்கள், 2 சுவிசேஷத்துக்காக கொடுக்கிற மக்கள், 3வது எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அந்த சவுல் பவுலாக மாறி தன் வாழ்வையே அர்ப்பணித்தாங்க. இந்த சுவிசேஷ பணிக்கு என்னையே அர்ப்பணிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு விசை கூட சுவிசேஷ பணிக்கு அன்னாள் அர்ப்பணித்த பொழுது அந்த அன்னாள் வாழ்வில் பெரிய மகிழ்ச்சி. சுவிசேஷ பணிக்கு நான் கொடுப்பேன் என்று யாக்கோபு சொன்ன பொழுது பெரிய ஆசீர்வாதம் தகப்பனே. எந்த மனிதன் சுவிசேஷ பணிக்கு லேகியோன் பெற்ற வாழ்வின் நிமித்தம் சுவிசேஷிக்க பண்ணி சொன்ன பொழுது பெரிய வாழ்க்கையில் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு தாங்க வழி நடத்தங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் ஜெப கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்